தங்கத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்னு ஏன் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, முதல்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தங்கத்தோட வர ப்ரைஸ் வந்து எவ்ரி இயர் ஆவரேஜ் ரேட்டு 5 வருஷத்தை கணக்கு பண்ணிங்கன்னா 23-24% growth ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் ஒரு மாதமும் இப்போ நிறைய ஃபோன்பே அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை பேடிஎம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் லெவலில் 500-100ன்னு டெய்லி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு மாதத்தில் இவ்வளோ ரூபா கிட்டத்தட்ட ஒரு 4000-3000 பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபா பண்ண முடிஞ்சிச்சுன்னா 5 வருஷம் கழிச்சு பெரிய அமௌண்ட் இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களோட பணம் தங்கமா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ 5 வருஷம் கழிச்சு உங்களோட பிரைஸ் ஏறும்போது உங்க தங்கத்து அன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூல கிடைக்கும். அதை வந்து அக்கௌண்ட் வெளியே வித்துட்டு அந்த பணத்தை உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் வாங்கிட்டு நீங்க பிசிக்கல் தங்கத்தை, அதாவது கடையில் போய் ஆபரணமாவோ இல்ல தங்கமாவோ வாங்கிக்க முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நார்மலா நீங்க ஒரு சேவிங் பண்றீங்க, 500 பண்றீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த சேவிங்கோட வட்டி மட்டும் தான் grow ஆகும். அன்னைக்கு வந்து தங்கத்தோட பிரைஸ் அதிகமாயிடுச்சுன்னா உங்களால வாங்க முடியாது. ஸோ இந்த முறைப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸலன்ட் மதிப்பு இருக்கும். தங்கத்தோட பிரைஸை நீங்க முன்னாடியே லாக் பண்ணிக்க முடியும்.